அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12/3/2025 இன்று புதன்கிழமை. இன்று மாசி மக நாள், அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாட்டுக்கு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று சுப முகூர்த்த நாள். உங்கள் அனைவருக்கும் இன்று இருக்கன்குடி மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் அற்புதமான ஸ்தலம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான அம்பாள். குழந்தை பாக்கியத்துக்கும் அற்புதமான அம்பாள். இந்த நாட்களிலே இருக்கன்குடி மாரியம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த மாசிமக நன்னாளிலே அனைவருக்கும் குலதெய்வத்தினுடைய அருளாசியும், சிவபெருமானுடைய அருளாசியும், அம்பாளுடைய அருளாசியும் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்று காலை 10:50 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. நாளை பௌர்ணமி விரத நாள். இன்று அதிகாலை 3:52 வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2:30 வரையும் உள்ளது. ராகாலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கறதுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமா அப்படின்னு ஆலயங்கள், கோவிலை நோக்கி செல்லக்கூடிய நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும், அமைதி நிலவும், தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும், வியாபாரம் தொழிலிலே இருந்த மந்த நிலைமை மாறும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள், நல்ல புள்ளிகள், மதிப்பெண்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கும். அது சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7. ரிஷபராசி என்பர்களே, பொறுப்புகள் வந்து சேரும் நாள். சிலருக்கு குடும்ப பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு சுமை வந்து சேரும். வேறு வழியில் நீங்கள் தான் அதை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு, நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் எடுப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும், இனிமையாக இருக்கும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, ஒற்றுமை குறைவாக இருக்கும் நாள். அதனால் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்டர்கள் தான் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தமிழ் இசைக்கலைஞர்கள், நாதஸ்வர தவில் இசைக்கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், வாத்தியம் இசைக்கின்ற கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பணவரவு உண்டு. வேலை தொழிலிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள்,
கமிஷன் மண்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கால் சென்டர் பிபிஓவில் பணிபுரிபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். மனசில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய நாள். ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மெரைன் இன்ஜினியராக, கெமிக்கல் இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக, சிவில் ஆர்கிடெக்டாக, கெமிக்கல் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு வரன்கள் விஷயம் நல்லபடியாக அமையும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அது மாதிரி வெளிநாட்டில் ஏற்கனவே ஒரு கண்ட்ரியில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம், வேறொரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும், மைக்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, செயலிலே முன்னேற்றம் ஏற்படும் நாள். வியாபாரம் தொழிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். அதே மாதிரி சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஆரோக்கியத்திலே மேம்பாடு ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் சர்ஜரி செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஐடி நிறுவனங்களிலே நல்ல சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பஸ்ஸாக இருக்கலாம், வேனாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், அல்லது லாரியாக இருக்கலாம். மாலை நேரத்தின் பின்னர் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வரும். மாணவர்கள், குறிப்பாக கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள்லாம் வரக்கூடிய நாள். அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கும் லாபம் உண்டு. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கும் சில தம்பதிகளுக்கு அது சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலே ஹார்பரில், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத விரைய செலவுகள் சிலருக்கு கூடும். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிளான் பண்ணி கடன் வாங்குறது நல்லது. சும்மா கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். பள்ளி கல்லூரிகளிலே பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்ஸிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். அது நன்மைக்கேன்னு எடுத்துக்கிறதா நல்லது. ஆலய அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள், புரோகிதர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் இலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸ் ஆகாது. குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தடை தாமதங்கள்லாம் வரும். வர நாட்களில் அது மாறும். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். பிஆர்
வெளிநாட்டில் போய் அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு பிஆர் அப்ளை செய்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம், நல்ல ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய நாள். பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாரையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாதீங்க. சொந்த பந்தங்களுடன் மோதல் போக்க வேண்டாம். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அதிகாரிகளுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்றைக்கி முக்கியம். அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 பேரும் அந்த செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஆனால் சமாளிச்சிடுவீங்க எப்படியாவது. லா ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்கள் போட்டு அலட்டிப்பீங்க. அதில் சில மன உளைச்சல்கள், கவலைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். டிப்ரெஷனாக மாறக்கூடாது. அது மாதிரி விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். வேலை தேடுவதற்கு கூடுதல் முயற்சி தேவை. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கும்பராசி என்பர்களே, செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து போகும். அதனால் கவனமாக இருக்கணும். சேவிங்ஸை பற்றி எப்போவுமே கொஞ்சம் கண் வச்சுட்டே இருக்கணும். 10 ரூபா வருதுன்னா 2 ரூபா 3 ரூபா எடுத்து வச்சுக்கணும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள். சகோதர வழியிலே இருந்த பிணக்குகள் குறையும், பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முடிவை தரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள் அல்லது அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக, கான்ட்ராக்ட் ஊழியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சமூகத்திலே நல்ல பேரில் இருக்கிற விஐபிக்கள் அல்லது பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு நன்மையை தரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள் பொறுப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கட்சி பொறுப்பை உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. சமூகத்திலே சில விஐபிகளின் நட்பால் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரம், தொழிலே இருந்த போட்டிகள் குறையும், பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் சூப்பர் மார்க்கெட், மினிமார்ட், க்ரோசரி ஸ்டோர் அல்லது பூஜை சம்பந்தப்பட்ட ஆன்மீக பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனையெல்லாம் வரும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி, காலேஜ், டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும்.
மணி எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை அம்மன் வழிபாடு. சூலினி துர்க்கைக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைய எல்லாம் வல்ல கும்பகோணம் மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.